அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி மிக சக்தி வாய்ந்த ஒரு கோவில்தான். ஆம், ஆற்காடு நவாப் அவர்கள் ஒரு இந்து கோவிலை உருவாக்கியிருக்கிறார். ஆம், ஆற்காடு நவாப் ஒரு முஸ்லீம் ஆகுவார். ஆனால் இந்து கோயிலை, அதுவும் குறிப்பாக அய்யனார் கோவில்களை உருவாக்கியிருக்கிறார். எதற்காக அவர் உருவாக்கினார்? இது ஒரு பக்கம் உங்களுக்கு இந்த வீடியோவில் விளக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு செல்லும் பக்தர்களுக்கு அங்கே உள்ள பூசாரி பணம் கொடுத்து அனுப்புகிறார். இது ஒரு பெரிய பிரமிப்பாக இருக்கும். எந்த கோவிலுக்கு சென்றாலும் நாம் தான் பூசாரி தட்டில் காசு போட வேண்டும் அல்லது கோயில் குண்டில் போட வேண்டும். ஆனால் முதல் முறையாக அந்த கோவிலுக்கு சென்றால் நமக்கு பணம் கொடுத்து அனுப்பும் ஒரு அதிசயமான ஒரு கோவிலை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். இங்கே பல அதிசயங்கள் உண்டு. இங்கே இந்த ஆற்காடு நவாப் அவர்கள் இந்த வழியாக செல்லும்போது அவர்கள் குதிரைகளுக்கு கண்கள் தெரியாமல் போய்விட்டதாம். திடீரென்று குதிரைகள் கண் தெரியாமல் போன உடனே அவர் சற்று கலங்கி விட்டார். அதன் பின்பு அங்குள்ள சக வீரர்களிடம் கேட்கும்போது என்ன வேலை தெரியவில்லை, கண் தெரியாமல் போய்விட்டது என்று பேச, இங்கே ஏதோ தெய்வ சக்தி இருக்கும் என்று அவர்களிடம் சொல்லவும், தெய்வ சக்தியா, அப்படி எதுவும் எனக்கு தெரியவில்லை என்று அவர் கூறவே அடுத்தனுடைய அவருக்கும் கண் பார்வை போய்விட்டதாம். அதன் பின்பு அடுத்தடுத்து அனைவருக்கும் கண் பார்வை பறி போனதால் அங்கு உள்ள சிலர், இங்கே ஏதோ தெய்வ சக்தி இருக்கிறது, இந்த சக்தியை நாம் தவறாக பேசியதால் நமக்கு கண் பார்வை போய்விட்டது என்று, எந்த தெய்வம் என்று தெரியவில்லை, எங்களை மன்னித்தருளுங்கள் என்று வேண்டிக் கொண்டு அதன் பின்பு அங்கே உள்ள ஒரு நீரோடையில் மஞ்சளும் தண்ணீரும் கரைத்து அந்த முகத்தில் தெளித்த பின்பு மீண்டும் கண் பார்வை கிடைத்தது. அப்படி கண் பார்வை கிடைக்கும்போது பார்க்கும்போது தான் அங்கே ஒரு அய்யனார் சிலை அமைக்க வேண்டும் என்பது உத்தரவாகிறது. அவர்தான் அதன் பின்பு தான் அங்கே அய்யனார் சிலை அமைக்கப்பட்டது. அதுதான் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து நீங்கள் மணலூர்பேட்டை செல்லும் வழியில் கண்ணமடை காடு ஆகும். அதாவது திருவண்ணாமலையில் இருந்து மணலூர்பேட்டை செல்லும் வழியில் கண்ணமடை காடு என்ற இடத்தில் உள்ள அய்யனார் கோவில் தான் ஆகும். இந்த அய்யனார் கோவில் மிக சக்தி வாய்ந்த அய்யனார் ஆகும். இந்த கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றதாக விளங்கப்படுகிறது. ஏனென்றால் ஒரு முஸ்லீம் அவர்களுக்கு ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு அவருக்கு ஒரு சோதனை கொடுத்து அதன் பின்பு அமைக்கப்பட்ட ஒரு கோவில் தான் இந்த அய்யனார் கோயிலாகும். இந்த கோவிலில் பலவிதமான சர்ச்சைகளும் பலவிதமான அமானுஷ்யம் நிறைந்த ஒரு கோவிலாகும். இங்கு மிக 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 விசேஷம் என்னவென்றால், அனைத்து கோயில்களுக்கும் போனால் நாம் தான் பணம் போட வேண்டும். ஆனால் இங்கு முதல் முறையாக செல்லும் பக்தர்களுக்கு அங்கு உள்ள பூசாரி பணம் தருகிறார். அதாவது 11 ரூபாய் கொடுக்க அனுப்புகிறார். நீங்கள் முதல் முறையாக அந்த கோவிலுக்கு சென்றால் உங்களிடம் 11 ரூபாய் அவர் கொடுத்து அனுப்புவார். அந்த 11 ரூபாய் கொடுத்து வந்தால் அந்த பணத்தை வாங்கி கொண்டு நீங்கள் பத்திரமாக வீட்டில் எடுத்து வைத்து வந்து அதை தீப தூபங்களாம் காண்பித்து நல்லபடியாக அய்யனாரை நினைத்து வேண்டிக் கொண்டால் அந்த பணத்தை நீங்கள் செலவு செய்யாமல் வீட்டில் பீரோவிலோ எங்கேயோ ஒரு இடத்துல வைத்தால் கண்டிப்பாக 100% உங்களுக்கு செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். மலை போல் பணம் சேரும் என்பது தான் இந்த கோயிலின் ரகசியமாகும். இந்த கோயில் அய்யனாரின் உத்தரவுப்படி வருபவர்களுக்கு பணம் கொடுப்பதாக அய்யனாரின் உத்தரவு பேரிலே அந்த பூசாரி கொடுத்து வருகிறார். 11 ரூபாய் என்பது கோடிகளுக்கு சமமாகும் என்பது தான் உள்ள வரலாறாகும். இதனால் இந்த 11 ரூபாய் வாங்குவதற்கு மக்கள் அலைமோதுகிறார்கள். ஏனென்றால் அய்யனாரே அந்த காசை தருவதாக நினைக்கிறார்கள். ஆனால் அதுதான் உண்மை. ஏனென்றால் அவர் சொல்லாமல் பூசாரி அப்படி கொடுப்பார். அய்யனார் உத்தரவு இணங்க பூசாரி அங்கே முதல் முறையாக வல்லும் பக்தர்களுக்கு அதை காசை கொடுக்கிறார்கள். அதை வாங்கி வந்து வீட்டில் வைத்து பூஜை செய்தால் செல்வம் செல்வாக்கு நிச்சயமாக பெருகும். இப்படி இந்த கோயிலின் விசேஷங்கள் நிறைய இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கே உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைக்கு சீட்டு கட்டி போடும் ஒரு முறை இருக்கிறது. அப்படி சீட்டு கட்டு போட்டு விட்டால் உங்கள் குறைகள் எதுவாக இருந்தாலும் அய்யனார் அதை பார்த்து படித்து உங்களுக்கு ஆசி வழங்குவதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு அபூர்வமான நிகழ்ச்சி என்னவென்றால், இங்கே ஒரு குளம் இருக்கிறது. இது ஆற்காடு நவாப்பால் வெட்டப்பட்ட குளமாகும். அந்த நவாப் வெட்டிய குளம் இன்று வரை எந்த விதமான சூழ்நிலையும் நீர் வற்றியதே இல்லை. வெயில் காலம், மழைக்காலம், உலகமே நீரின்றி போனாலும் கூட இந்த கோவிலில் உள்ள குளத்தில் மட்டும் நீர் இல்லாமல் போனதாக வரலாறுகளே கிடையாது. அவ்வளவு சக்தி படைத்த ஒரு கோவிலாகும். இந்த அய்யனார் கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள். அவர் கொடுக்கும் 11 ரூபாய் வாங்கி வைத்து பாருங்கள், செல்வம் கண்டிப்பாக பெருகும் என்பது ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. நீங்கள் அனைவரும் சென்று அய்யனாரை தரிசித்து வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.